அக்னி சீரியஸ். இந்த அக்னி மிசைல்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா பல இந்தியர்களுக்கு, ஏன் உலக அளவில் இந்த மிசைலை பற்றி பேசக்கூடியவங்க இல்லை இந்த மிசைல்ஸை பற்றி படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே ஒரு பிடிச்சமான டாபிக். காரணம், அக்னி 6 வரைக்கும் நம்மளோட DRDO நம்மளோட இந்தியாவுக்காக இப்போ உருவாகிட்டு இருக்க அதே டைமில் இந்த அக்னி 6 வரைக்கும் இருக்கக்கூடிய ஏவுகணைகள், அது மட்டும் இல்லாமல் அதோட சப்வேரியன்ஸ்னு சொல்லிட்டு உலகத்தை இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்ச அந்த ஒரு பெருமையானது இந்த அக்னி மிசைல் சீரியஸை கண்டிப்பாக சாரும். இதில் கடந்த 6ஆம் தேதி, செப்டம்பர் 6ஆம் தேதி இந்தியா அக்னி 4 மிசைலை டெஸ்ட் பண்ணுறாங்க ஒடிசாவில் இருக்கக்கூடிய அந்த இன்டகிரேட்டட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டியிலிருந்து. இப்படி டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா சைனாவோட மீடியாஸ் எல்லாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாங்க. இந்தியா சைனாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியா சைனாவுக்கு எதிரான மிசைல்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க, இந்தியா சைனாவை அழிக்கிறதுக்குனே சில மிசைல்ஸை உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மிசைலை பற்றின நிறைய பேச்சானது சீனாவோட சமூக வலைத்தளங்கள், அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் சீனர்களால் உபயோகிக்கப்படக்கூடிய அந்த சமூக வலைத்தளங்களில் இந்த கருத்தானது அதிகமாக பகிரப்பட்டிருக்கு. நார்மலாக பார்த்தோன்னா இது எதுக்குமே சைனா பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களோட சிட்டிசன்ஸையும் ரியாக்ட் பண்ண விட மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சீனர்களையே இந்த மிசைலானது இந்த அளவுக்கு பேச வச்சிருக்கனா அதோட காரணங்கள் என்ன? இந்த மிசைலால் சைனாவை என்னெல்லாம் பண்ண முடியும்? ஸோ இதை கேட்குறப்ப நமக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கல. இந்த அக்னி 4 எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது? குறிப்பாக சைனா இந்த ஒரு மிசைலை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் என்ன? இதில் ரிப்பீட்டடான அப்கிரேட்ஸை இப்போ இந்தியா பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்களே, இது எல்லாத்துக்குமான பதில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, தமிழ் கிருஷ்ணன், TP ட்ரெண்டிங்ஸ். செப்டம்பர் 6ஆம் தேதி ஈவினிங் டைமில் ஒரு தலைப்புச் செய்தியை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள், உலகளாவிய முக்கியமான நிறைய ஊடகங்கள் ஒரு செய்தியாக வெளியிடுறாங்க. The Defense Ministry on Friday carried out a successful launch of an intermediate-range ballistic missile, Agni 4, from the Integrated Test Range in Chandipur, Odisha. இந்தியா அவங்களோட அக்னி 4 மிசைலை டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த அக்னி 4 மிசைல் இந்தியாவோட செகண்ட் ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டியை, நியூக்ளியர் ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் எதிரிகள் யாராச்சும் இதுக்கப்புறம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில், இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவுக்கிட்ட வம்பு வச்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள ஒரு தடவைக்கு 1000 தடவைக்கு மேலே யோசிக்க வைக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஏவுகணையை இந்தியா சோதனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்தியா பேஸ்டு ஊடகங்கள், அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய நிறைய மீடியாஸும் இதை பற்றியே பேச ஆரம்பித்தாங்க. அப்படியே இந்த பக்கம் ஈஸ்டர்ன் சைட் போனோன்னா சைனாவோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ், சைனாவோட ஒரு சில முக்கியமான நியூஸ் ஏஜென்சிஸ் அவங்க என்ன ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்கன்னா, இந்தியா இந்த ஏசிய கண்டத்திலேயே ஒரு அமைதியை சீர்குலைக்கக்கூடிய அந்த ஒரு நாடாக மாறிட்டு இருக்கு. அமைதியாக இருக்கக்கூடிய இந்த ஆசிய கண்டத்தில், ஆசிய பிராந்தியத்தில் அமைதியை கெடுக்கிற விதமாக இந்தியா சமீபத்தில் ஒரு மிசைல் டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சைனாவுக்கு பதற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, சைனாவுக்கான அந்த த்ரெட்டை அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு மிசைல் டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட செய்தி ஊடகங்களில் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக இந்த விஷயங்களானது நடந்திருக்கு. இவங்க இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா, ஏன்னா சைனா எப்பயுமே எதுக்கும் பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. எதிரி நாட்டை எப்படி மட்டம் தட்டலான்னு பார்ப்பாங்களே தவிர அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபயர் பவர், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகளை பெருசாக எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பேச மாட்டாங்க. அப்படி அவங்களே பேசியிருக்காங்கன்னா இதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குல்ல. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுன்னா ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த அக்னி சீரியஸை பற்றி பார்க்கலனாலும் இந்த அக்னி 4ஓட டெவலப்மெண்ட்ன்றதை நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். அதுக்கான காரணம் என்னென்னா, ஒவ்வொரு முறை டெஸ்ட் பண்ணுறப்பையும் இதில் மேஜரான பல விஷயங்களை நம்மளோட இந்தியா மாற்றிட்டு இருக்காங்க. இந்த அக்னி சீரியஸ் மிசைல்ஸ்ன்றது 1980களில் இதற்கான முதல் கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு 1989 இது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கப்பட்டு நம்மளோட இந்திய படைகள் ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட் ஃபோர்ஸுக்கு கீழே இந்த ஏவுகணைகளானது இருக்குது. இதில் அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5 வரைக்கும் இப்போ ஆப்ரேஷனலாக இருக்குது. அக்னி 6ன்றது டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதில் அக்னி பிரைம்னு ஒரு வேரியண்ட்டும் இருக்குது, இந்த 2க்கும் 3க்கும் நடுவில். இப்போ இந்த அக்னி 4 இதுக்கு முன்னாடி அக்னி 2 பிரைம்னு சொல்லியிருந்தாங்க. இதோட ஒரு ரோல் என்னன்னா, இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ன்ற அந்த ஒரு கேட்டகரியில் வராது. இன்டர்மீடியேட் பாலிஸ்டிக் மிசைல், கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய அந்த ஒரு ஏவுகணை கிடையாது. ஆனால் பதிலுக்கு அந்த கண்டத்திலே இருந்துக்கிட்டு ஒரு 4000 to 4500 கிலோமீட்டர், மேக்ஸிமம் 5000 கிலோமீட்டர் கூட போயிட்டு எதிரிகளோட எந்த இலக்கா இருந்தாலும் அழிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையானது இந்த ஏவுகணைக்கு இருக்கு. இதை முதல் முறையா 15 நவம்பர் 2011 ஒடிசாவோட கடற்கரைகளில் இருக்கக்கூடிய வீலர் ஐலாண்டில் இருந்து சோதனை பண்றாங்க. இப்படி சோதனை பண்ணதோட முதல்
முதல் கட்டம் என்னன்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட படைகளில் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு சின்ன சின்ன அந்த பேராமீட்டர்ஸை செக் பண்ணுவாங்க. இது உண்மையிலேயே அதோட டார்கெட்டை போயிட்டு அடிக்குதா? ஏன்னா இதுக்கு முன்னாடி லேப்ல நடக்கிற டெஸ்டிங்ஸ் வேற, ப்ராக்டிக்கலாக அதை கொண்டு வந்து உண்மையாக அதை ஒரு போர் சூழலை எப்படி லான்ச் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு சில கிரைட்டீரியாஸ் வச்சு இதை லான்ச் பண்ணுறப்ப தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றது இந்த வெளி உலகத்துக்கு தெரிய வரும். அப்படி 2011 முதல் முறையாக இந்த மிசைல் ஆனது டெஸ்ட் ஃபயர் பண்ணப்படுது. டெஸ்ட் ஃபயர் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா அதுக்கு கொடுக்கக்கூடிய கிரைட்டீரியாஸை அது முடிச்சிருச்சு. ஸோ இந்த மிசைலை படைகளில் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு இந்தியாவோட படைகளில் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்படி சேர்க்க ஆரம்பிச்சதோட அதோட வேலைன்றது முடிஞ்சதாக பார்த்தோன்னா அதுதான் கிடையாது. ஒரு மிசைலை நம்ம கொண்டு போயிட்டு நம்மளோட படைகளில் சேர்த்துட்டோம், ஒரு ஏவுகணைன்னு மட்டும் இல்லாமல் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு போயிட்டு நம்மளோட படைகளில் சேர்க்கணும்னா ரிப்பீட்டடாக அதை எவாலுவேட் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன மேஜரான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஏன்னா படைகளில் சேர்ந்ததுக்கு அப்புறமும் அதோட அக்யூரசியில் பிரச்சனைகள் இருக்கா, இல்லை அது பெர்ஃபார்மன்ஸில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே சோதனை பண்ணி திரும்பவும் அதில் அப்கிரேட்ஸை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் 2012 ஒரு சோதனையை பண்ணுறாங்க, அதுலேயும் எந்த சிக்கல்களும் வரல. ஆனால் இதோட அக்யூரசியில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட அக்யூரசின்றது 100 மீட்டர்கள் அந்த மாதிரி இருக்கும். 100 மீட்டர்லேருந்து 130 மீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் சொல்லணும்னா ஒரு 400 அடி வரைக்கும் இது குறிப்பிட்ட அந்த பாயிண்டாக வைக்கக்கூடிய அந்த டார்கெட்லேருந்து தள்ளி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கம்யூனிகேஷன் சிஸ்டமில் ஏற்படுற பிரச்சனைகள்னு சொல்லிட்டு, ஏன்னா உள்ளே இது வரப்போ அந்த பிளாஸ்மா ஷீல்டு உள்ள ரீஎன்ட்ரி ஃபேஸ் அட்மாஸ்பியருக்குள்ளே இந்த ஏவுகணையோட அந்த டெர்மினல் ஃபேஸில் இது என்ட்ரு ஆகிறப்போ அதை சுற்றி அந்த ஹை எனர்ஜியில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா ஷீல்டு கிரியேட் ஆகும். ஸோ அந்த பிளாஸ்மா ஷீல்டு கிரியேட் ஆகிறதுனால என்ன பிரச்சனை வரும்னா, அந்த ஹை எனர்ஜி ஷீல்டை தாண்டி இந்த டிவைசஸால் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. அது ரேடார் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற சேட்டிலைட்ஸாக இருந்தாலும் அது கூட இந்த ஒரு மிசைலால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா 2014 இதுக்கான முதல் அப்கிரேடை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போ பண்ண அப்கிரேட் எதுக்காங்கன்னா, வெளியில் இருக்குல்ல இந்த ஹீட் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக க்ரூஸ் மிசைலுக்கும் பாலிஸ்டிக் மிசைலுக்கும் இந்த இடத்துல மேஜரான டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாலிஸ்டிக் மிசைலை பொறுத்த வரைக்கும் அதோட டெர்மினல் ஃபேஸில் அட்மாஸ்பியருக்குள்ள வளிமண்டலத்துக்குள்ள திரும்ப உள் நுழையிறப்போ 4000 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பம்ன்றது இதோட அந்த முன்பகுதியில் அந்த மிசைலை சுற்றி ஏற்படும். இப்படி ஏற்படுறப்போ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த அதே அக்னி 4 மிசைலில் பயன்படுத்திட்டு இருந்த அந்த அமைப்புகளால் இந்த அளவுக்கு ஹீட்டை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. உள்ள 100 டிகிரியும் தாண்டி 100 டிகிரி செல்சியஸும் தாண்டி அதிகப்படியான வெப்பம் உணரப்பட்டதுனால அதோட சென்சார்ஸில் உள்ள இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இதோட அக்யூரசியானது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போக ஆரம்பிக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறமா இந்த 2014 அப்புறமா நடத்தப்பட்ட டெஸ்டிங்கில் அதுக்கான புது ஹீட் ஷீல்டு மெட்டீரியலை உருவாக்குறாங்க. கார்பன் ஃபைபர், அது மட்டும் இல்லாமல் டைட்டானியமோட மிக்சட் அலாய்ஸை பயன்படுத்தி இந்த மிசைலுக்கான அவுட்டர் ஹீட் ஷீல்டை உருவாக்குனதுக்கு அப்புறமா 4000 டிகிரி செல்சியஸில் வெளிவட்டத்தில் இதோட ஹீட்டானது அதிகமாக இருந்தாலும் உள்ள இந்த ஹீட் ஷீல்டை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய அந்த மிசைலோட பகுதியில் வெறும் 40லேருந்து 50 டிகிரி செல்சியஸ்க்கான வெப்பம் மட்டுமே பதிவாகிற அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஹீட் ஷீல்டை இந்த மிசைலுக்கு உருவாக்குறாங்க. இது 2014 நடந்தது. அடுத்தது 2015, 2018, 2019 இந்த 3 காலங்கள்லையும், இந்த 3 ஆண்டுகள்லையும் நடத்தப்பட்ட சோதனைகள்ல இதோட ரேஞ்ச்ன்றது 3000 படிப்படியா 3500, 4000, 4500 சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணப்பட்டுக்கிட்டே போகுது. கடைசியா 2018 அப்புறமா 6வது தேதி ஜூன் மாசம் 2022 ஒரு முக்கியமான அப்கிரேட பண்றாங்க. அந்த அப்கிரேட் என்னன்னு சொல்லிட்டு இந்தியா வெளியுலகத்துக்கு அறிவிப்பு கொடுக்கறப்போ இந்த வெளியுலகத்தோட பார்வைன்றது இந்த மிசைல் மேல அதிகமா பட ஆரம்பிச்சது. காரணம் என்னன்னா, பாலிஸ்டிக் மிசைல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ப்ரீ பிளான்ட் ட்ராஜெக்டரியில் போயிட்டு விடக்கூடியது. இப்படி இருக்கக்கூடிய இந்த மிசைல்ஸ் ஆனது அதிகமா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸோட அந்த தாக்குதல் இல்லைனா அதோட இன்டர்செப்ஷன் அது வந்து முறியடிக்கிற தன்மையை எதிர்த்து போராட வேண்டிய அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக MIRV டெக்னாலஜி, MARV டெக்னாலஜின்னு சொல்லிட்டு 2 டெக்னாலஜி பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது. MIRV பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். ஒரு வார்ஹெட்டுக்குள்ள, ஒரு மிசைலுக்குள்ள சின்னதாக குட்டி வார்ஹெட்ஸை வச்சு ஒரு 5, 6 இல்லை 10, 12 சொல்லிட்டு அந்த ஏவுகணையோட சைஸை பொறுத்து உள்ள மல்டிபிள் வார்ஹெட்ஸை வச்சு வெவ்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்துறதுக்காக அந்த ஒரு ஏவுகணையை அனுப்புறது MIRV தொழில்நுட்பம். MARV இந்த இடத்துல MIRV வேற, MARV வேற. MARVனா மெனுவரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். நம்மளோட ஹைப்பர்சானிக் மிசைல் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதுக்கும் இதுக்கும் சில ஒத்துமைகளானது இருக்கு. த்ரஸ்ட் வெக்டாரிங் டெக்னாலஜி மூலமா இந்த MARV தொழில்நுட்பத்தில் அதுக்கான ஒரு சில அப்கிரேட்ஸை பண்ணுவாங்க. இதோட இன்ஜின் இருக்குல்ல, ஃபைனல் ஸ்டேஜ்க்கான அந்த வார்ஹெட்கான இன்ஜின், அதில் சில அப்கிரேட்ஸை பண்ணுறது மூலமா மைக்ரோ மெக்கானிசம் சிப் அப்கிரேட்னு அதை சொல்லுவாங்க. இப்படி இதை பண்ணுறதுக்கு அப்புறமா
இதோட த்ரஸ்ட் வெக்டாரிங் டெக்னாலஜியில் இவங்களால ஒரு சில அப்கிரேட்ஸை பண்ண முடியும். அதை தான் 2022 பண்ணாங்க. அதை பண்ணி முடிச்சுட்டு இந்தியா ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்த MIRV டெக்னாலஜின்றது இந்த அக்னி 4 மிசைலில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை இன்னும் மேலும் அதிகப்படுத்துகிற விதமாக, இந்த மிசைலோட அந்த தன்மையை இன்னும் செறிவூட்டுற விதமாக நாங்கள் இதில் த்ரஸ்ட் வெக்டாரிங் டெக்னாலஜியில் ஒரு சில அப்கிரேட்ஸை பண்ணியிருக்கோம். அதிகமான சிப்ஸை இதுக்குள்ளே கொண்டு வந்து அந்த சிப்ஸ் வெளியில் இருக்கக்கூடிய வெப்பத்தினால பாதிக்கப்பட முடியாத அளவுக்கு உள்ள இன்சுலேஷன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமா இந்த இன்ஜினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த ஒரு மெக்கானிசம் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இதன் மூலமா எதிரியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருந்து ஒரு இன்டர்செப்டார் மிசைல் இதை நோக்கி வந்துச்சுன்னா ஃபைனல் ஸ்டேஜில் அதிகப்படியான இந்த ஒரு மெக்கானிசமை பயன்படுத்தி தேவைப்பட்ட இடங்களில் அதிகமாக வேகத்தை கூட்டியும் தேவைப்படக்கூடிய இடங்களில் அந்த வேகத்தை குறைச்சும் இதோட பாத்தை இது மாத்துறதுனால, இதுக்கு ஏற்ற மூவ்மெண்ட்டுக்கு இதோட த்ரஸ்ட்டை இது யூஸ் பண்ணுறதுனால அவ்வளவு ஈஸியாக இந்த மிசைல்ஸை யாராலையும் இன்டர்செப்ட் பண்ணிட முடியாதுன்னு சொல்லிட்டு 2022 முதல் முறையாக ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அப்படி அறிவிப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதோட ரேஞ்சுன்றது 4000 கிலோமீட்டர்களுக்கும் கூடன்னு சொல்லிட்டோம் ஒரு அறிவிப்பானது இந்தியாவில் கொடுக்கப்படுது. இப்படி கொடுக்கப்பட்ட உடனே முதல் எதிர்ப்பு இதுக்கு சைனாவில் இருந்து தான் கிளம்பிச்சு. இப்போவும் அதுவே தான் கிளம்பியிருக்கு. என்னன்னு நான் சொல்கிறேன் அதுக்கான காரணம், இது 4000 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கேன்ல, இது நம்மளோட லடாக் பகுதியிலேருந்து அப்படி இல்லைனா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருந்து நம்ம லான்ச் பண்ணோன்னா 91% சைனாவோட மெயின்லேண்ட் மட்டும் இல்லாமல் சைனா இப்போது நிறைய இடங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. சைனாவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்குது. அதெல்லாம் சைனாவுக்கு சொந்தமான இடங்களே கிடையாது. அந்த எல்லா இடங்களையும் சேர்த்து 91% வரைக்கும் இந்த மிசைலால் அதோட கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். என்னடா மிசைல் வந்து எல்லாருமே ரேஞ்சை சொல்கிறது தான். பாகிஸ்தான் கூட MIRV டெக்னாலஜியோட அபபில்னு ஒரு மிசைலை வச்சுருக்காங்க. அதனால் இந்தியாவோட எந்த பகுதியை வேணால் தாக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. கிளைமை வைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஒரு நாடு ஒரு மிசைலை கண்டுபிடிக்குதுன்னா அதுக்கு எதிராக பயப்படக்கூடிய ஒரு நாடு 2 சினாரியோவில் தான் பயப்படுவாங்க. ஒன்று, உண்மையிலேயே அந்த மிசைலுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் நம்மளோட நாட்டை தாக்குற அளவுக்கு. அப்படி இல்லையா அந்த மிசைலை தடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல்லைன்றது அந்த நாட்டோட பயமாக இருக்கணும். இதில் சைனாவுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனையானது அவங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசமில் தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன நான் சொல்கிறேன். ஏன்னா எதிரியோட பலத்தை நம்ம என்றைக்குமே அந்தளவு குறைச்சி மதிப்பிடக்கூடாது. சைனாவை பொறுத்த வரைக்கும் DF-26 டாங்ஃபெங் 26 கூடிய அந்த குவாம் கில்லர் ஏவுகணையும் இந்த அக்னி 4ம் கிட்டத்தட்ட ஒரே அளவு ரேஞ்ச், அது மட்டும் இல்லாமல் ஒரே அளவு கெப்பாசிட்டிஸை கொண்ட அந்த ஒரு ஏவுகணைகள் தான். அமெரிக்காவுக்கு எதிராக அப்படி ஒரு ஏவுகணையை சைனா உருவாக்கி வச்சிருக்கப்போ இந்தியா கிட்ட இந்த மாதிரி ஒரு ஏவுகணைகள் இருக்கு. ஆனால் அஃபென்சிவ் வெப்பன்ஸை தாண்டி இந்த இடத்த டிஃபென்ஸ் பிளாட்ஃபார்மை கணக்கிடுறப்போ சைனாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்ககிட்ட S-400 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் HQ-9, HQ-96, HQ-Bன்னு சொல்லிட்டு நிறைய வேரியண்ட்டில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. S-400 தவிர்த்து பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸுக்கான எந்த ஒரு ப்ராப்பரான ஏர் டிஃபென்ஸ் அண்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது ஒரு இன்டெகிரேட்டட் கமாண்டுக்கு கீழே சைனா கிட்ட கிடையாது. இப்போ இந்தியாவாவது பரவாயில்ல, பிருத்வி பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை ஒன்றா சேர்த்து ஒரு இன்டெகிரேட்டட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமை நம்மளோட இந்தியாவை ஷீல் பண்ணுறதுக்காக உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனால் சைனா கிட்ட இப்படி ஒரு மெக்கானிசம், அது மட்டும் இல்லாமல் மல்டி லேயர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது கிடையாது. இதை காரணமாக வச்சு தான் சைனா இந்த ஒரு ஏவுகணையோட சோதனை நடக்கிறப்பெல்லாம் ரொம்பவே அதிகமாக பதட்டப்படுவாங்க. நிறைய விஷயங்களில் இந்தியாவுக்கும் எதிர்ப்புகளை தெரிவிப்பாங்க. இப்போ சைனா கிட்ட இந்த ஒரு மெக்கானிசம், இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் இல்லைன்றது தெளிவாக தெரியுது. ஆனால் அதுக்குன்னு அவங்க கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இல்லைன்னு சொல்ல, ப்ராப்பராக ஒரு MIRV டெக்னாலஜியை கொண்ட ஏவுகணையை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை சைனா இப்போ தான் உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் உருவாக்கி முடிக்கல. அதுக்குள்ளே நீங்கள் இந்த டெக்னாலஜியை கம்பேர் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் சைனாவுக்கு இந்தியா இந்த விதத்தில் கண்டிப்பாக முன்னோடியாக தான் இருக்கும். இந்த மிசைலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஈஸியெல்லாம் உருவாக்கிடல. நிறைய ப்ரெஷர், நிறைய பிரச்சனைகள், இந்தியாவுக்கு மறைமுகமான பல அழுத்தங்கள்னு சொல்லிட்டு பல்வேறு உலக நாடுகளால் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி அக்னி 5ன்றது சைனாவையும் தாண்டி சவுத் ஆஃப்ரிக்காவோட சில பகுதிகள் இந்த பக்கம், அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய கண்டத்தையே குறிவைக்கிற அளவுக்கு வளர்ந்து நின்றுட்டு இருக்கு. அக்னி 6ன்றது வெளியில் வர போகிறப்போ கண்டிப்பாக இந்த உலக நாடுகளோட பல நாடுகளோட எதிர்ப்புன்றத இந்தியா சம்பாதிக்க போகுது. அதுக்கு இந்தியாவும் தயாராகிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட அட்வான்ஸ்டு மெக்கானிசம்ஸ்ன்றது உருவாகிறப்போ ஒரு விதத்தில் இந்தியாவுக்கு அது மற்ற நாடுகளோட சப்போர்ட்டை கொடுக்கும். அது எப்படி நான் சொல்கிறேன், இப்போ சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் குவாம் ஐலாண்டை மையப்படுத்தி ஒரு பெரிய பிரச்சனையானது இருக்குது. குவாம் கில்லர்னு தனியாக ஒரு ஏவுகணையை சீனா உருவாக்கி வச்சிருக்கப்போ சீனாவுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு ஜியோ பாலிட்டிக்ஸில் இந்தியா தான். அப்படிப்பட்ட இந்தியா இந்த அக்னி 4 டெஸ்ட் பண்ணுறது
அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறுது. அமெரிக்கா நிறைய விதத்தில் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கும் சைனாவை செக்கில் வைக்கிறதுக்கும் இந்தியாவோட இந்த மிசைல்ன்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் காலங்கள் மாற மாற இது எப்படி மாறுனா, எப்படி அக்னி பிரைம் ஆனது அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு எதிராக பயன்படுத்தப்படுமோ அதே மாதிரி அக்னி 6 இல்லை அடுத்து வரக்கூடிய ஏவுகணைகளானது இந்த அமெரிக்காவை சார்ந்த ஒரு சில நாடுகளையும் டார்கெட் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இல்லை அப்படிப்பட்ட ஒரு மிசைலை நம்ம உருவாக்குறோன்னு வெளியில் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சாலே அப்போவே அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிரான சில வேலைகள்னு ஈடுபடுவாங்க. அவங்களோட ஒரு ப்ராக்ஸியாக பாகிஸ்தானை பயன்படுத்தி. இதில் நிறைய பேர் கேட்பீங்க, நிறைய பேர் பாகிஸ்தானையும் இது கூட கம்பேர் பண்ணுவீங்க. சீரியஸாக நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அக்னி சீரியஸில் இருக்க பெரும்பாலான ஏவுகணைகள் பாகிஸ்தானை மையப்படுத்தியே கிடையாது. பாகிஸ்தானை அடிக்கிறதுக்கு அக்னியை தான் நம்ம யூஸ் பண்ணுன்ற எந்த ஒரு காரணமும் கிடையாது. இப்போ நிறைய பேர் இன்னும் ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். ஏண்டா இதுக்கு எதுக்கு மீடியம் ரேஞ்ச் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள்லாம் இது பண்ணோம், ஒரே ஒரு எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வெப்பன்றது நம்மக்கிட்ட இருந்தால் போதும்ல, அதை பயன்படுத்தியே உலகத்தோட எந்த பகுதியை வேணால் நம்மளால் தாக்க முடியும்னா எதுக்கு தேவையில்லாமல் மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் உருவாக்குறாங்க, ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் உருவாக்குறாங்க, இந்த மாதிரி இன்டர்மீடியட் ரேஞ்ச் இருக்க பலிஸ்டிக் மிசைலை உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு சொல்கிறேன். அக்னி 5 இருக்குல்ல, அதோட எஸ்டிமேட்டட் காஸ்ட்ன்றது 2023 கணக்கின்படி 180 200 கோடிகள் வரைக்கும். நார்மலாக அதோட ஃபியூவல், அது மட்டும் இல்லாமல் அதோட மேக்கிங் காஸ்ட்ன்றது, அதில் பயன்படுத்தக்கூடிய வார்ஹெட் கன்வென்ஷனல் வார்ஹெட்டா இல்லை வேறு நியூக்ளியர் வார்ஹெட்ன்றதை பொறுத்து அதோட காஸ்ட்ன்றது இன்னமும் வேரி ஆகும். ஆனால் இந்த ரேஞ்ச் கம்மியாக இருக்கக்கூடிய ஏவுகணைகள்ன்றது அது 3ல் 1 விலை தான் வரும். இப்போ அக்னி 5யோட ரேட் அந்த அளவுக்கு இருக்குன்னா அக்னி 4, அக்னி 3யோட காஸ்ட் எல்லாம் 55 கோடிகள்லேருந்து 70 கோடிகளுக்குள்ள தான் அதோட மேக்கிங் காஸ்ட்ன்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மிசைலை உருவாக்குறதுக்கு பதில் மீடியம் ரேஞ்ச் இருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளை அதிகமாக நம்ம உருவாக்கி வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக வரப்போகிற காலங்களில் இந்தியாவுக்கு அது அதிகமான ஃபயர் பவரை கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு விஷயமானது புரியும், இந்த மிசைல் டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் சைனாவை விட இந்தியா ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னிலையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியாவுக்கான இதில் சிக்கல் என்ன தெரியுமா? ஏன்னா நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸும் நம்ம பார்த்து தான் ஆகணும். சைனா இந்த DF-26 அது மட்டும் இல்லாமல் இந்த பாலிஸ்டிக் மிசைல் மீடியம் ரேஞ்ச் அண்ட் இன்டர்மீடியட் ரேஞ்சில் 2500க்கும் அதிகமான பாலிஸ்டிக் மிசைல்ஸை ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் கிடைக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு தகவலை தேடி பார்த்தோன்னா அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இதில் பாதி அளவுக்கு தான் நம்மளோட இந்தியா கிட்ட அக்னி சீரியஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில அந்த குவாசி பாலிஸ்டிக் மிசைல் இது எல்லாத்தையும் சேர்த்தாலுமே அதில் ஒரு பாதி எண்ணிக்கையில் வர அளவுக்கு தான் நம்மளோட இந்தியா கிட்ட நம்மளோட வெப்பன்ஸ் பவர்ன்றது இருக்குது. ஸோ வரக்கூடிய காலங்களில் இந்த ப்ரோக்ராம்களுக்காக நம்மளோட இந்தியா அதிகமாக செலவு பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி இல்லையா மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே அதிகமான ஃபண்ட்ஸை இது கொடுத்தாங்கன்னா சைனாவை நம்ம ஓவர்டேக் பண்ண முடியலனாலும், வரப்போகிற கொஞ்ச நாட்களில் நம்ம ஓவர்டேக் பண்ண முடியலனாலும் சைனாவை டிட்டர் பண்ணுறதுக்கு தேவையான வெப்பன்ஸ் ஆனது நம்மக்கிட்ட இருக்கும். இல்லை நம்ம சைனாவை டிஃபீட் பண்ணி ஆகணும்னா நம்மளோட எக்கானமி என்னைக்கு வளருதோ அன்னைக்கு தான் நம்ம எல்லா துறைகளையும் சேர்த்து வச்சு சைனாவை டிஃபீட் பண்ண முடியும். வெறும் வெப்பன்ஸை மட்டுமே வச்சு ஒரு நாட்டை அடக்க முடியும், அழிக்க முடியுன்ற காலமெல்லாம் எப்பயோ மாறிடுச்சு. ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டோட பொருளாதாரம்ன்றது வளர்ந்து வரப்போ தான் அந்த நாட்டால் எந்த நாட்டையும் வீழ்த்தக்கூடிய, எந்த நாட்டையும் சார்பற்ற ஒரு நாடாக திகழ முடியும். அன்னைக்கு தான் அந்த நாடு உண்மையிலேயே ஜெயிக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் நிற்போம். அதுவரை உங்கள் விடுபடுது உங்கள் எல்லாத்தையும்.